செய்திகள் தொடர்கின்றன. தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினை காரணமாக தமிழகத்தில் அனைத்து படப்பிடிப்புகளும் ரத்து செய்யப்படுவதாக தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது. பெப்சி அமைப்புக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் இடையே 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சம்பள உயர்வு குறித்து ஒப்பந்தம் போடப்படுவது நடைமுறையில் உள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதியோடு நடைமுறையில் இருந்த பழைய ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டது. ஓராண்டுக்கும் மேலாக தள்ளிப்போன ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. ஆனால் பெப்சி தொழிலாளர்கள் தாங்களாகவே முறையற்ற ஒரு புதிய சம்பள விகிதத்தை நிர்ணயம் செய்து கொண்டனர். மேலும் இந்த புதிய சம்பளத்தை பெற்றுக்கொண்டுதான் வேலை செய்வோம் என தன்னிச்சையாக அறிவித்துள்ளனர். இதுகுறித்து தயாரிப்பாளர்களோடு கலந்து பேசவும் தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு கொடுப்பது குறித்து முடிவெடுக்கவும் தயாரிப்பாளர்கள் சங்கம் நாளை கூடுகிறது. இந்த கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்வதற்கு வசதியாக அனைத்து திரைப்படங்களின் படப்பிடிப்பும் நாளை ரத்து செய்யப்படுவதாக அதன் தலைவர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். ஒரு சம்பளத்தை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு நாளையிலிருந்து நாங்கள் இதைத்தான் வாங்குவோம் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது கண்டனத்துக்குரியது. எங்களுக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயம் இது தயாரிப்பாளர்களுக்கு. அதுக்காகத்தான் நாளைக்கு ஒரு நாள் எங்களுக்கு அவசர பொதுக்குழு போட்டு நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய நிலைமை. நாளை ஒரு நாள் முழுவதுமாக இந்த படப்பிடிப்பை நிறுத்தி இந்த கூட்டத்தை போட்டிருக்கான் சார். திருவண்ணாமலை அருகே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தைகளுக்கு கொடுத்த டானிக் மருந்தில் எறும்பு பூச்சிகள் இருந்ததைக் கண்டு பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் மெய்யூர் கிராமத்தில் உள்ள தனியார் ஆலையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் கூலி வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நனியின் மனைவி காஸ்மா தனது 3 மாத குழந்தையுடன் மெய்யூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் மருத்துவமனையில் மருந்து இருப்பு இல்லாததால் குழந்தைக்கு டானிக் மருந்தை கொடுத்துள்ளனர். பின்னர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது டானிக் பாட்டிலில் எறும்பு பூச்சிகள் இருப்பதைக் கண்டு பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். கிராமங்களில் வசிக்கும் ஏழை எளிய நடுத்தர மக்கள் அருகேயுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களையே நாட வேண்டியுள்ளது. ஆனால் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தரக்குறைவான டானிக் வழங்குவதும் மருந்து மாத்திரைகள் போதிய இருப்பு இல்லாததும் மக்களை கவலைக்குள்ளாக்கியிருக்கிறது. இதுகுறித்து மருத்துவ அதிகாரிகள் அவ்வப்போது மருத்துவமனைகளில் திடீர் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தை அமாவாசையை முன்னிட்டு இன்று நாடு முழுவதும் இந்துக்கள் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். தை அமாவாசை என்று பிற்பகல் தொடங்கி நாளை மதியம் முடிகிறது. தை அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறந்தது என்ற நம்பிக்கை உள்ளது. தை அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புனித நீராடி அக்னி தீர்த்தக்கரையில் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். இறந்த முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி 16ஆம் கால் மண்டபத்தில் மக்கள் தர்ப்பணம் செய்தனர். இந்த தை அமாவாசை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் 1000க்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டு திதி கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது இது எதுக்காக சந்தோஷம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகள் அனைவரும் சுபிட்சமாக வாழக்கூடியன்றது எங்களுடைய ஐதீக கருத்து. முன்னோர்களை வழிபடுறதுனால மென்மேலும் சிறப்படைவார்கள்ன்றது ஐதீகம். இதேபோல் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நொய்யல் ஆற்றங்கரையில் உள்ள மண்டபத்தில் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். அதைத் தொடர்ந்து பட்டீஸ்வரர் பச்சநாயகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தை அமாவாசையை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் குற்றாலம் அருவியில் ஏராளமான மக்கள் புனித நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். சென்னை தாம்பரம் பகுதிகளில் ஆட்டோவில் சென்று வழிப்பறி செய்து வந்த கும்பலை சேலையூர் காவல்துறையினர் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரத்தை சுற்றியுள்ள பீர்க்கன்கரணை, சேலையூர் ஆகிய பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக தொடர் வழிப்பறி சம்பவங்கள் நடைபெற்று வந்தன. இதுகுறித்து சேலையூர் குற்றப்பிரிவு காவல்துறை தலைமையில் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் இன்று வழிப்பறி சம்பவம் தொடர்பாக பிரபு, அமீது உள்ளிட்ட 3 குற்றவாளிகளை சேலையூர் காவல்துறையினர் கைது செய்தனர். ஆட்டோல ஸ்நாச்சிங் பண்றவங்க ஒரு கேங் இருந்தாங்க. அதை கடந்த 2 நாள் நேற்று ஒரு ஸ்நாச்சிங் ஆச்சு. அதுல நம்ம மாங்காடு பரணிமுத்திரை சேர்ந்த பிரபு என்ற அமீது, அதுதான் ஆட்டோல ஸ்நாச்சிங் பண்றவர். அவரையும் அவரோட சேர்ந்த 2 பேரையும் நாங்கள் கைது செய்திருக்கோம். அவர்கள் 3வரையும் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைத்தனர். பசுபதி பாண்டியன் கொலை வழக்கில் துப்பு துளக்கி குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படை போலீஸ் படை அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.
தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பின் நிறுவனர் பசுபதி பாண்டியனை கடந்த 10ஆம் தேதி திண்டுக்கல் நந்தவனப்பட்டி இபி காலனியில் அவரது வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக ஏற்கனவே நெல்லை மாவட்டம் வள்ளியூர் நீதிமன்றத்தில் ஆறுமுகசாமி, அருளானந்தம் ஆகிய 2 பேர் சரணடைந்தனர். இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன், 19 வருட கால பகை காரணமாக சுபாஷ் பண்ணையாரின் தூண்டுதலின் பேரில் பசுபதி பாண்டியனை ஆறுமுகசாமி, அருளானந்தம், சண்முக சுந்தரம் ஆகியோர் சேர்ந்து கொலை செய்துள்ளனர் என்றும், குற்றவாளிகள் தங்குவதற்கும் பசுபதி பாண்டியனை பற்றிய தகவல் அறிவதற்காகவும் நந்தவனப்பட்டியைச் சேர்ந்த நிர்மலா என்ற பெண் உதவியதால் அவரும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் என்றும் தெரிவித்தார். இந்த கொலை தொடர்பாக வெங்கடேஷ் பண்ணையாரின் உறவினரான சுபாஷ் பண்ணையார் உள்பட 12 பேரை கைது செய்ய 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன் அப்போது குறிப்பிட்டார். இந்த வழக்கிலே சுபாஷ் பண்ணையார், மூலக்கரை பண்ணையார் என்று சொல்லக்கூடிய சுபாஷ் பண்ணையார் என்பவருடைய தூண்டிலில்தான் ஒரு 3 நபர்கள், ஆறுமுகசாமி, அருளானந்தம், சண்முக சுந்தரம் என்கின்ற அந்த 3 நபர்கள் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள். ஆச்சரியம், ஆனால் உண்மை. நாய்கள் நன்றி உள்ளவை மட்டுமல்ல, அறிவும் உள்ளது. லேசான பயிற்சி கொடுத்தால் அவை அந்த பயிற்சிக்கேற்ப செயல்படும். இதோ பாருங்கள், பழக்கப்படுத்தப்பட்ட இந்த நாய் அதன் எஜமானன் சொல்வதை என்ன அழகாக செய்து முடிக்கிறது. வியப்பூட்டும் காட்சி அல்லவா இது? ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி. ஸ்பெயின் நாட்டு வீரர் ரபேல் நடால் பெல்ஜியம் நாட்டு வீராங்கனை கிம் கிளிட்சஸ் காலியிறுதிக்கு முன்னேற்றம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.